இந்த திணிப்புக்கு எதிராக போராடி தொடர்ந்து முன் பாய்ந்து படுகாயமடைந்திருந்த மே 17 இயக்கத்தைச் சேர்ந்த சிவா திலீபன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ள நிலையில் அவரது மறைவிற்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். சென்னை பார்க் தொடருந்து நிலையத்தில் கடந்த மார்ச் 11ஆம் தேதி இந்த திணிப்புக்கு எதிரான போராட்டம் நடைபெற்ற போது மே 17 இயக்கத்தைச் சேர்ந்து சிவா திலீபன் இந்தி ஒழிப்பு தமிழ் வாழ்க என முழக்கமிட்டபடி திடீரென அங்கு வந்த தொடருந்து முன் பாய்ந்திருந்தார். இதில் அவர் உடல் நசுங்கி படுகாயமடைந்திருந்த நிலையில் உடனடியாக மீட்கப்பட்டு சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வந்தார். எனினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. இந்த நிலையில் உயிரிழந்த சிவா திலீபன் குடும்பத்திற்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்துள்ளார். கிந்தியடிப்பு போராட்டத்தின் போது உணர்ச்சி வசப்பட்டு தொடர்ந்து முன் பாய்ந்த சகோதரர் சிவா திலீபன் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தது மனதை கரக்க செய்கிறது என மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். திலீபனை இழந்து வாடும் தோழர் திருமுருகன் காந்தி உள்ளிட்ட மே 17 இயக்கத்தினருக்கும் தமிழர் கொண்ட அவரது குடும்பத்தினருக்கும் தமது ஆழ்ந்த இரங்கலை அவர் குறிப்பிட்டுள்ளார். மொழிக்காக தன்னுயிரை தியாகம் செய்த சிவா திலீபனின் மறைவு செய்தி தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.